குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். மதுரை மாவட்டத்தை சேர்ந்த திமுக பிரமுகரான கதிரவன் என்பவரை கடந்த 2012ஆம் ஆண்டில் ஒரு கும்பல் கடத்தி பணம் பறித்தது. இந்த கும்பல் திண்டுக்கல்லில் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் பதுங்கி இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் திருப்பரங்குன்றம் போலீசார் திண்டுக்கல்லில் ஒரு தங்கும் விடுதியில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது ஏற்பட்ட மோதலில் போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் கேரள மாநிலம் கொச்சியை சேர்ந்த சினோஜ் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அந்த சமயத்தில் அவருடன் இருந்த மதுரையை சேர்ந்த பிரபல ரவுடி வரிச்சூர் செல்வம், கேரள மாநிலம் கொச்சியை சேர்ந்த அஜித் மற்றும் எர்ணாகுளத்தை சேர்ந்த வர்கீஸ் ஆகியோர் அங்கிருந்து தப்பித்தனர். பின்னர் போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டைக்கு பிறகு இந்த வழக்கில் வரிச்சியூர் செல்வம், அஜித், வர்கீஸ் ஆகியோரை கைது செய்தனர். இந்த 3 பேர் மீதும் திண்டுக்கல் வடக்கு போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த நிலையில் அந்த வழக்கு திண்டுக்கல் 2வது மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வரிச்சியூர் செல்வம், வர்கீஸ் விசாரணைக்கு ஆஜராகாததால் திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தது. இதையடுத்து கடந்த மாதம் வரிச்சியூர் செல்வம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மற்றொரு குற்றவாளியான வர்கீஸை கடந்த 15ஆம் தேதியன்று கேரளாவில் வைத்து திண்டுக்கல் வடக்கு போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திண்டுக்கல் மாவட்ட சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்ட வர்கீஸுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதை அறிந்த சிறை காவலர்கள் வர்கீஸை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் வர்கீஸ் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து திண்டுக்கல் மேற்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சிறையில் அடைக்கப்பட்ட மறுநாளே வர்கீஸ் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.